ஹாய், 5 minutes with டாக்டர் சத்யா. இன்னைக்கு கண்கள் யார் மீது? என்ன கண்கள் யார் மீதுன்னா நம்ம யார் மீது கண்களை வைக்கணும் அப்படின்னு சொல்ல போறாங்களோ அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இப்போ ஒரு பிரச்சனை கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே வரத்தான் செய்யும். அப்படி வரும்போது ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, அவங்களே அது எதையாவது செஞ்சு அதுல இருந்து வெளியே வந்துடலாமா அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி ட்ரை பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் உடனே லிஸ்ட் போட்டுருவாங்க, யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்லாம் லிஸ்ட் போட்டுருவாங்க. அப்புறம் எல்லாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்க போய் அது பேக் ஃபயர் ஆகி ஒரு ஹெல்ப்பும் கிடைக்காத பிறகு அப்படி ஞாபகம் வரும், ஒருத்தர் சொன்னாரே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும்னு சொன்னாரேன்னு ஞாபகம் வரும். சொன்னது ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு போராட்டம் சோதனை வரும்போது எல்லார்கிட்டையும் உதவிக்கு போய் எல்லா கதவுகளும் உங்க முகத்துக்கு எதிராக அடைப்பட்ட பிறகு இயேசு கிட்ட போறதுக்கு பதிலா முதல்ல அவர்கிட்ட போனா நல்லது. இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்த போது ஒரு தடவை தன்னுடைய சீஷர்கள் எல்லாம் படகுல ஏத்திட்டு அவங்கள அக்கறைக்கு போக சொல்லிட்டாரு. இவர் இந்த பக்கத்திலே தங்கி இருந்து இவர் ஜெபிக்கிறாரு. சீஷர்கள் படகுல போயிட்டு இருக்காங்க. நடுக்கடல் போயிட்டு இருக்கும் போது அது மிட் நைட் எல்லாம் தாண்டி விடியற் காலத்துல அப்படி ரொம்ப இருட்டா இருக்கும். அந்த நேரத்துல பயங்கர ஒரு புயல், கடல் குந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு. பெரிய பெரிய அலைகள், ஆக்ரோஷமான சத்தம். சீஷர்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. படகு அப்படி தத்தளிக்குது கடல்ல. அந்த நேரத்துல பாக்குறாங்க இயேசு கிறிஸ்து அப்படி கடல் மேல நடந்து வராரு. உடனே பேதுரு ஐயரே, நானும் கடல் மேல நடந்து வரட்டுமா உங்ககிட்ட அப்படின்னு கேட்ட உடனே ஜீசஸ் சரின்னு சொல்லிட்டாரு. உடனே பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவை நோக்கி நடந்தான் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல இருந்து 32வது வசனம் வரைக்கும் நம்ம இந்த சம்பவத்தை பார்க்கலாம். பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஒரு மிரக்கல் இல்லையா? மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து கடல் மேல நடக்கிறாரு, பெரிய ஒரு அற்புதம் தான். அதை காட்டிலும் இங்க பாருங்க, ஒரு சாதாரண மீனவன் அவன் கடல் மேல நடந்துட்டு இருக்கான். எப்பேற்பட்ட ஒரு அற்புதம்! கொஞ்ச தூரம் இப்படி நடந்து போன பிறகு பேதுரு இயேசு மேல் இருந்த தன்னுடைய கண்களை, இயேசுவை நோக்கி நடந்துட்டு இருந்தான், இயேசுவை பார்த்து நடந்துட்டு இருந்தான். அப்படி கண்களை எடுத்து சுத்தி முத்து பார்க்க ஆரம்பிச்சான். பார்த்த உடனே பயங்கர இருட்டை பார்த்தான், பெரிய பெரிய அலைகளை பார்த்தான், கொந்தளிக்கிற கடலை பார்த்தான். அந்த ஆக்ரோஷமான சத்தம் எல்லாத்தையும் கண்டு பார்த்து பயந்துட்டான். பயந்த உடனே நம்மளால அந்த கடல் மேல் தொடர்ந்து நடக்க முடியுமான்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் வந்த உடனே அப்படி தண்ணிக்குள்ள அமிழ தொடங்கினான். உடனே பேதுரு என்ன செஞ்சான் தெரியுமா? ஜீசஸை நோக்கி, ஐயோ ஜீசஸ் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கையை நீட்டினோட ஜீசஸ் அவன் கையை பிடிச்சு மேல தூக்கி விட்டு, அதுக்கு பிறகு அவங்க 2 பேரும் அதே கடல் மேல, புயல் அப்படியேதான் இருக்கு, அதே புயலின் மத்தியில நடந்து அந்த படகுக்கு போறாங்க. படகுல ஏறி உட்கார்றாங்க. அதுக்கு பிறகுதான் புயல் அப்படி அமர்ந்து விட்டது. இதிலிருந்து ஒரு பாடம். முதலில் இயேசுவை நோக்கின கண்கள். முதல்ல பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவை நோக்கி நடந்தான். அப்ப இயேசுவை பார்த்துட்டே நடந்து போயிட்டு இருக்கான். கடல் மேல அழகா நடந்து போயிட்டு இருக்கான். இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில இயேசு கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தின் இந்த வேத வசனங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை வாசிச்சு உள்வாங்கி அதன்படி நடப்பதை குறிக்குது. யோவான் 1ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒண்ணு. அதுதான் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. அதை வாசிச்சு நாம் அதன்படி நடப்பதுதான் இயேசுவை நோக்கி நடப்பது. அடுத்தது இயேசுவை விட்டு திரும்பின கண்கள். பேதுருவின் கண்கள் அப்படியே சூழ்நிலையை பாக்குது. சுத்து முத்தும் பாக்குறான், பெரிய அலைகளை பாக்குறான், இருளை பாக்குறான், கொந்தளிக்கிற கடலை பாக்குறான். சூழ்நிலையை பார்த்த உடனே பயமும் சந்தேகமும் வந்துருச்சு. நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி நடக்குது இல்ல? சில வேளைகள்ல நமக்குள்ள இருக்கிற அந்த பெரிய இயேசுவை நம்ம பார்க்காம நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிறோம். சூழ்நிலைகள் ரொம்ப பெருசா பூதாகரமா தெரியுது. அதற்கு பதிலா நம்ம எப்படி பார்த்திருக்கணும்? அந்த சூழ்நிலையை காட்டிலும் பெரிய இயேசு என் கூட இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கணும். ஆனா பேதுரு அங்க அதை பார்க்க தவறினது போல, கண்களை இயேசுவை விட்டு விலக்கினது போல நாமும் சில வேளைகள்ல செஞ்சிடறோம். அப்படி செஞ்சா என்ன நடக்கும்? பேதுரு தண்ணிக்குள்ள போனது மாதிரிதான் நாமும் பிரச்சனைக்குள்ள போவோம்.
மூன்றாவதாக இயேசுவை நோக்கி திரும்பின கண்கள். பேதுரு சுதாரிச்சுக்கிட்டான். பேதுரு ரொம்ப புத்திசாலி பாருங்க. பேதுருக்கு நீந்த தெரியும், ஏன்னா நான் மீனவன் தானே, ஸோ கொஞ்சம் நீந்தி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அவன் நினைக்கல. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் போட்ல இருக்காங்க, அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்போம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத பட்சத்துல இயேசு கிட்ட ஹெல்ப் கேட்போம் அப்படியும் அவன் நினைக்காம உடனே இயேசுவை நோக்கி, இயேசுவே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதே மாதிரி தான் நாமும் செய்யணும். எல்லா உதவிகள்கிட்டையும் போய் அதெல்லாம் கையை விரிச்ச பிறகு இயேசு கிட்ட போறதுக்கு பதிலா முதல்லையே இயேசுவினிடத்தில் ஓடும் பழக்கத்தை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். God bless you.